அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. கடந்த வகுப்பினுடைய காணொலியின் தொடர்ச்சியாக தான் இந்த வகுப்புல பார்க்க போறோம். அதாவது மொழியின் வடிவங்கள்ல இரண்டு வடிவங்களாக சொல்லிட்டு இருந்தேன். ஒன்று அதாவது எழுத்து மொழி, மற்றொன்று பேச்சு மொழி அப்படின்னு. எழுத்து மொழியினுடைய சிறப்பு அம்சங்களை எல்லாம் சொன்னேன். அதே போலதான் உலகில பேச்சு மொழி மட்டுமே இருக்கின்ற மொழிகளும் ஒரு சில மொழிகள் இருக்கு. ஆனா இதுல சிறப்பு என்ன அப்படின்னா தமிழ் மொழி மட்டும்தான் பேச்சு மொழியாகவும் இருக்கு, எழுத்து மொழியாகவும் இருக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியத்துவமாக இருக்கிறது. பிறகு பேச்சு மொழியை பற்றி நாம் முதலாவதாக பார்க்கலாம். மொழியினுடைய உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழி தான். பேச்சு மொழி நம்மளுடைய உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தலாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு வச்சுக்காங்க. ஸோ வயிறு வலிக்குது அப்படிங்கிறத நான் எழுதிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்டயோ மற்றவங்ககிட்டயோ காட்டினா அது ஒரு பெரிதான ஒரு தாக்கத்தை அவங்க கிட்ட ஏற்படுத்தாது. அதுவே நேரடியாக எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு உங்களுடைய உடல் பாவனையினால, உங்களுடைய முகம் பாவனையினால இதனால பண்ணும் பொழுது உங்களுக்கு உண்மையாகவே வயிறு வலிக்குதா என்ன அப்படிங்கிறத சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். ஆக நீங்க இப்போ ஒருத்தர் திட்டும் போதே அவர் என்ன மனநிலையில இருக்கிறாரு, கோபமா இருக்கிறாரா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் பேசும்போதே அவர் எப்படி இருக்கிறாரு, நல்ல டைப்ல இருக்காரா, குட் மூட்ல இருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால எளிதாக கண்டுபிடிக்க முடியுது. ஆக நம்மளுடைய உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அது கருத்துக்களை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. நம்ம என்ன பேச வரோம் அந்த கருத்துக்களை அவங்கள தெரிவிச்சே ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த பேச்சு மொழியினுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது. பிறகு பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி உடல் மொழியிலும் ஒலிப்பதிலும் ஏற்ற இறக்கத்திலும் எல்லாத்துலையுமே சிறப்பு கூறுகள் எல்லாமே இதுல இருக்கு. அதாவது இப்ப நகைச்சுவை இல்ல பாத்தீங்க அப்படின்னா வடிவேலு அவர் ஒரு மிக சிறந்த இடத்துல இருந்தாரு. இப்பதான் ஒரு சில காலங்களாக படங்கள் நடிக்கிறதுல பெரும்பாலும் அவர் பண்றது ஒரு காமெடி காமெடியே இல்லைன்னா கூட அவருடைய உடல் அசைவுகள், அதைதான் நம்ம ஆங்கிலத்துல பாடி லாங்குவேஜ் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அவருடைய உடல் மொழியின் மூலமாக அவர் மற்ற மனிதர்களை சிரிக்க வைக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறார். ஆக பேச்சு மொழியில மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா பேசுபவரினுடைய உடல் மொழியும் அந்த எழுத்துக்களை ஒலிப்பதனுடைய ஏற்ற இறக்கம் இவை எல்லாமே ஒரு சிறப்பு அம்சம் வாய்ந்ததாக இருக்கிறது மாணவர்களே. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு. அதாவது ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்தாவது போல அந்த பொருளானது மாறுபட்டு கொண்டே இருக்கும். ஏனென்று கேட்டால் அதாவது தமிழ் மொழியில அதாவது ஓர் எழுத்துக்கு பல சொற்கள் பொருள் இருக்கு. பிறகு பல பொருட்கள் அடங்கிய ஒரே ஒரு சொற்களும் இருக்கு. இதுதான் இந்த மொழியினுடைய சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியில பொருளானது வேறுபடும். நீங்க பாருங்க, முதலாவதாக குழந்தையை நல்லா கவனிங்க அப்படின்னு கூறும்போது கவனி அப்படிங்கிறது பேணுதல் அப்படிங்கிற ஒரு பொருளை தருகிறது. இப்ப நம்ம ஸ்கூலுக்கு வர்றப்ப முதல் நாள் என்ன பண்ணுவாங்க, டீச்சர் கிட்ட நம்மளை கூட்டிட்டு போய் ஸ்டூடெண்ட் எல்லாம் கூட்டு போய் என்னோட பையனா நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆக இந்த இடத்துல நல்லா கவனி என்பது பேணுதல், நல்லா பார்த்துக்கங்க அப்படிங்கிறது நமக்கு தோணுது சொல்றாங்க. பிறகு பாத்தீங்க அப்படின்னா இப்ப சாலை விதிகள்ல நெல் கவனி செல் அப்படின்னு எல்லாம் இருக்கு. ஆக ரெட் லைட்டு, எல்லோ லைட்டு, கிரீன் லைட் இருக்கா. எல்லோ லைட் போட்டா அலர்ட்டா இருங்க, கவனி, அடுத்த ரெடியா இருக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறது. ஆக இந்த இடத்துல கவனி அப்படிங்கிறது என்னது, பாதுகாப்பு அப்படிங்கிற பொருளை தருகிறது. ரெண்டு இடத்துலையுமே கவனிங்கிறது ஒரே சொல்லாகத்தான் இருக்கிறது. ஆனா அது பயன்படுத்தும் இடத்தை பொறுத்து வேறு வேறு பொருளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதுதான் பேச்சு மொழியினுடைய சிறப்பு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஒலிப்பதுல ஏற்ற இறக்கம் அது பொருத்துவானது பொருளானது மாறுபடும். இப்போ என்னால போக முடியாது அப்படிங்கிற ஒரே ஒரு சொல்ல நம்ம ஓங்கி ஒலிக்கும் பொழுது நம்ம மறுப்பை தெரிவிக்கிறோம். அதுவே உண்மையா ஒலிக்கும் போது இயலாமையை தெரிவிக்கிறோம். இப்ப வீட்லயே கடைக்கு போயிட்டு வா தம்பி அப்படின்னு சொல்றாங்க, என்னால போக முடியாது அப்படின்னு கத்துறப்ப என்ன ஆகும், அதாவது அவனுடைய மறுப்பு, அவன் போறதுக்கு நல்லா இருந்தாலும் அவனுக்கு போக பிடிக்கல அப்படிங்கிற மறுப்பை காட்டுது. அதே சொல்ல நீங்க கொஞ்சம் மெதுவாக மென்மையாக சொல்லி பாருங்க, என்னால போக முடியாதுமா அப்படின்னு சொல்லுங்க. ஸோ பையன் ஸ்கூல்ல இருந்து டயர்டா வந்திருக்கான், ஏதோ டயர்டா இருக்கான், எங்கேயோ விழுந்திருப்பான் போல, ரொம்ப
அமைதியா சொல்றதை பார்த்தாலே அதாவது என்னது உங்களால ரொம்ப டயர்டா இருக்கு முடியல அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆக ஏற்ற இறக்கத்தோட சத்தமா பேசுறதுக்கும் மெதுவா பேசுறதுக்குமே பல வித்தியாசங்கள் இருக்கு. இதுதான் இந்த பேச்சு மொழியினுடைய பொருள் வேறுபாடுகள். அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு தொடருக்கு மட்டும் நம்ம அழுத்தம் கொடுத்து பேசும்போது அதற்கேற்ற பேச்சு மொழியில பொருள் வேறுபடுவதாக இருக்கிறது. அதாவது நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன பார்த்தாய் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இந்த இடத்துல நானுக்கு நீங்க பிரஷர் கொடுத்து அழுத்தம் கொடுத்து பேசும் பொழுது, பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எதை பார்த்தாய் அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தேன் அப்படின்னா என்ன செய்தாய், எதை பார்த்தாய் அப்படின்னு கேட்பாங்க. ஆக நம்ம எந்த ஒரு சொல்லுக்கு மட்டும் அழுத்தம் கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு கேள்வியாக வரும். இதுவும் எழுத்து மொழியினுடைய பேச்சு மொழியினுடைய பொருள் வேறுபாடுகள ஒரு மிகச்சிறந்த சிறப்பாகும். மாணவர்களே, அடுத்த வகுப்புல இதை பற்றி தொடர்ச்சியாக காண்போம். நன்றி.